ஹலோடா ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி போகிற எஃப்எஃப் வந்து பிளாக் மாஃபியா பார்ட் 9. ஸோ ஏற்கனவே நான் 8 பார்ட் போட்டுட்டேன். இந்த எஃப்எஃப் சரியாக வியூ போகலன்றதுக்காக தான் நான் இந்த எஃப்எஃப் அப்லோட் பண்ணல. அந்த இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுன்றதே மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் போட்டதுனால எனக்கு தெரிஞ்சுது. இல்லைனா சத்தியமாக இந்த எஃப்எஃப் மறந்துட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த எஃப்எஃப் ஒரு ஸ்டோரி லைன் விறுவிறுன்னு போவோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்டா. அண்ட் தென் இந்த எஃப்எஃப்க்கு வியூவும் லைக்கும் அண்ட் தென் கொஞ்சமாவது வாட்ச் ஹவர்ஸ் போனால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அந்த மாதிரி தான் இனிமேல் எல்லா வீடியோக்கும். ஏன்னா நான் போட்ட எஃப்எஃப்ஏ சரியாக போகல. செகண்ட் பார்ட் நான் போட்டேன் செல்ஃபிஷ் லவ். ஸோ சுத்தமாக போகல. அது வியூவும் போகல, லைக்ஸும் போகல, சப்ஸ்கிரைப் சுத்தம், அண்ட் தென் வாட்ச் ஹவர்ஸ் எதுவுமே இல்லை. பட் இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாமே ஒன் டே மாறும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தானே. ஃபால்ட் மேபி என் பக்கம் கூட இருக்கலாம். ஸ்டோரி லைன் எதாவது பிடிக்கலனா சொல்லுங்கடா. அப்போ தான் தெரியும் எங்கே ஃபால்ட் இருக்குன்னு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. நானே வளன்னு ஒரு நிமிஷத்துக்கு பேசிட்டேன். ஸோ போகலாம். இந்த பக்கம் காரணா தயாங் ஜேகே தள்ளி வச்சுட்டு, ஓ கூட இருக்காங்களே குழி பறிப்பாங்க, முதுகில் குட்டுவாங்க, இவ்வளோ பேசுகிறிய ஜங்குக், நீ மட்டும் என்ன பண்ண? எனக்கு சேம், நீயும் அதை தாண்டா நீயும் அதெல்லாம் பண்ண. அந்த உனக்குலாம் பேசுறதுக்கு அருகதையே இல்லை. மரியாதை அங்கேருந்து போயிடு. இன்னொரு விஷயம், என்னை பற்றி நீ ஒன்றும் அக்கறைப்பட வேணாம். நீ யாரும் நான் யாரும். ஸோ என்னை பாதியில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடல. அண்ட் தென் நீ எப்படி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சனாக இருக்கன்னு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை மாதிரி மிருகங்க வாழ்கிற இடத்துல வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ இந்த பக்கம் தாங்க கிளம்புறான். பட் ஜேகே தாங்க ஒரு கையை பிடிச்சிட்டு, என்ன ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து இந்த பக்கம் தாங்க ஒரு கையை பிடிச்சோன்னே தாங்க வந்து ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, இன்னொரு வாட்டி என் தொட்டு பேசுகிற வேலை, கையை பிடிச்சி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோ தான் உனக்கு. அண்ட் தென் ஷீவன், இங்கே பாருங்கள் ஜங்குக். ஸோ உங்கள் மாஃபியா வேர்ல்டில் மட்டும் நீங்கள் இருங்க. தேவையில்லாமல் சின்ன பர்சனல் லைஃப்குள்ளே என்டர் ஆகாதீங்க. அண்ட் தென் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க போகிறான். ஸோ தாங்க போய் லிஃப்ட்டில் தான் போகிறான். தாங்க போய் லிஃப்ட்டு க்ளோஸ் ஆனோடனே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ தாங் பி கூல் தயாங் அழுதுறாத அப்படின்னு சொல்கிறான். பட் ஒரு பாயிண்டில் தாங்க்கு செம்மையாக அழுக வந்தது. அப்படியே அவனை லிப்ஸ்லாம் தொட்டு பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 6 month 7 month கிட்ட ஆயிடுச்சு இந்த லிப் லாக்லாம் அவனுக்கு கிடச்சி. ஸோ அவன் அப்படியே நினச்சி அழுவுறான். ஷேன் ஜங்குக், கிட்டத்தட்ட 5 years கிட்ட லவ் பண்ணமேடா, ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த பெயின் ஸ்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவன் மனசில் இந்த பக்கம் காட்டினா காயும். ஸோ அவனோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவனும் ரெடி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பட் ஆனால் ஜங்குக் அப்படியே வந்து காயை நிறுத்தி, காய் ஷெனா ஜங்குக், எவ்வளோ பெரிய மாஃபியா ஷேங்கிட்ட வந்து பேச வந்திருக்கீங்க, ஷெனா விஷயம். தயாங், தேவையில்லாமல் அவனை உன் தேவைக்காகலாம் பயன்படுத்திகிட்ருக்காத. அந்த உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா நம்ம 2 பேர் மட்டும் சண்டை போடுறது ஓகே. பட் நடுவில் தாங்க கொண்டு வராத. ஹாம்ல மாதிரி சண்டை போடுறா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பையனோட முதுகில் போய் ஒளியாத. ஓ ஜங்குக், நீங்களும் அதெல்லாம் பேசுகிறீங்க பாப்பா, நல்லா பேசு. அந்த இன்னொரு விஷயங்க பாரு ஜங்குக். ஸோ என் லைஃப்பில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. அந்த உன் எக்ஸுக்காக எதுக்கு நீ இவ்வளோ இதுவும் பண்ணுற? இங்கே பாருக்காய், அவன் எக்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும். தேவையில்லாத கற்பனையிலலாம் நீ இருக்காது. அந்த இங்கே பார், தயாங்க ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் வந்து நிற்பேன் அந்த இடத்துல, புரியுதா? ஸோ தாங்க என் பக்கம் திருப்பி விடலாம். ஸோ இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றலாம், மாஃபியா நம்பர் 1 ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பிளான் வச்சுருந்தேன்னா குழி தோண்டி புதைச்சிது, புரியுதா? ஏன்னா உன் மேலே சிங்கிள் ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன். யார் உனக்கு சொன்னா? மேபி தயாங்க என்னோட ஸ்பையாக கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் அப்படியே காய் சிரிச்சிட்டு, என்னது தயாங்க உன்னோட ஸ்பையா? தான் கடைசி வரைக்கும் உனக்குன்னு ஒரு வேலையை செய்ய மாட்டான்டா, அது மட்டும் எனக்கு தெரியும். அவனை நான் எப்படி ஃபவுண்ட் பண்ணேன்னு தெரியுமா? தெரியாமல் சொல்லாத, புரியுதா ஜங்குக்? ஸோ ஜங்குக் சாரி, இனிமேல் நீ பண்ண போகிற ரிக்ரெட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கேட்டுறேன், ஓகேவா? ஏன்னா நான் இனிமேல் நிறைய தப்பு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஆரம்பம் புள்ளியே தாங்கதாடா. ஸோ உனக்கு புரிஞ்சிருக்கும் யார் இப்போ யார்கிட்ட மாட்டியிருக்கான்னு. அண்ட் தென் திங்க் பண்ணு, உன் லைஃப்பில் நீ ஏதோ ஒரு விஷயத்த லாஸ் பண்ணிட்ட, அதனால தான் இப்போ தாங்க என்கிட்ட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் காய் கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்
ஆ, என்ன இவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு போகிறான். என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே. என்ன கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கானோ புரியல. தலை வேறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேராக கீழே வந்து காரில் உட்காடுறான். ஸோ அவனோட காரில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவங்க டேடி அப்பா அம்மாயே நினச்சவர். ஸோ அவர் போயிட்டாரு ஷாய். அண்ட் தென் தயாங், லவ் ஆஃப் ஹர் லைஃப். அவனுக்கு எல்லாமே தயாங் தான். ஸோ தாங்க இந்த மாஃபியா வேலையால் விட்டு கொடுக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக லிசா. ஸோ அவன் ஒரு கசின் மாதிரி பார்த்து வளர்த்தான். இப்போ அந்த பொண்ணை அவன் பக்கத்தில் வச்சு பார்த்து கூட முடியல. லாஸ்ட் விஷயம் அவங்க அப்பா கேட்ட ஒரே விஷயமும் அதுதான். லிசாவை யாருக்கும் தெரியாமல் வளர்த்துருப்பாரு. பட் லிசாவையும் வேறு ஊருக்கு அனுப்ப வேண்டிய நிலமை வந்திருக்கும். இதெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்கான் ஜங்குக். என்ன தான் வாழ்க்கை, எதுக்கு எடுத்தாலும் தடங்களாக வந்துட்டுருக்கு. மேபி இந்த மாஃபியாவெல்லாம் விட்டுட்டு போனால் ஒரு நல்ல லைஃப் வாழலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கோட மைண்ட்லேயே இந்த தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே கண்ண முடி யோசிக்கிறான். ஹேங்கோட இருந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ சடனாக காரை பிரேக் போடுறான். பார்த்தா ரெண்டு பக்கம் 2 லாரி வந்து அப்படியே அவனோட வண்டியை பிளாக் பண்ணுது. ஸோ கரெக்டான டைம் ஜங்குக் வந்து வண்டி விட்டு இந்த பக்கம் இறங்கிட்டான். ஸோ இறங்கிட்டு அப்படியே நிற்கிறான். லாரி வந்து அப்படியே அவனோட வண்டி கிராஷ் பண்ணுது. ஸோ பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்களா, அவங்களாம் வந்து அப்படியே கன் எடுத்துகிட்டு வந்துருக்கும். ஜங்குக்கு பக்கமாக நிற்கிறாங்க. என்னாச்சு சார், என்னாச்சுன்னு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். தெளிவாக இதுக்குமே காரணம் இந்த பக்கம் காய் தான் சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. இந்த பக்கம் ஜேகே தெரிஞ்சோடனே அந்த காரை விட்டு வேறு காரில் ஏறுறான். ஸோ வண்டி திரும்பியும் ஓட்டுறாங்க. ஜங்குக்கு ஒரு லேப்டாப் எடுத்து அவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்கான். என்ன நல்லா இதுக்கு மேலே பண்ணணும், இதுக்கு மேலே என்ன செய்யணும், இவங்களை டிஃபீட் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போடும் போதெல்லாம் பிளான் கரெக்டாக ஞாபகம் வருது. அவன் கண்ணுக்கு தயாங்க தான். ஸோ அங்கே போய் இவன் மாற்றிட்டு இருக்கானே, என்னதான் இது, இவனை எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வரணும், அவன்கிட்ட பேசணும், அவன் பேசினா மட்டுமே தான் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க பற்றி ஜங்குக்கு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ கரெக்டாக ஜங்குக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா பம்ப் ஆகுது. ஸோ ஜங்குக்கு கேட்குறான், நம்மளோட ட்ரக்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பக்கத்துலேயே சீட்டில் இருக்க ஒரு பாடி கார்ட் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் பாதுகாப்பான இடத்துல இருக்குது சார். ஆஹா, அதை இன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, அதாவது என்னுடைய வீட்டுக்கு, புரியுதா, என்னோடய சீக்ரெட் மேன்ஷனுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜங்கு. பட் சார் அது ரொம்ப ஆபத்து, ஏற்கனவே இந்த வேறு, நான் சொன்னதை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறான். ஸோ இது கேட்டோன்னுமே பாடி கார்டு, ஓகே சார், ஓகே நாங்கள் கொண்டு போகிறோம். அண்ட் தென் நான் அங்கே இருப்பேன், இது வேறு யாருக்கும் தெரிய வேணாம், ஓகேவா? ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் அந்த பாடி கார்டு எல்லா விஷயத்தையுமே இப்போ மற்றவங்கக்கிட்ட சொன்னான். அங்கேயும் ஒரு ஸ்பை இருக்காங்க. அவங்க அப்படியே காய்க்கு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இந்த பக்கம் டீல் பண்ணி கொண்டு போகிறாங்களாம், இந்த மாதிரி ஜங்கு கூட வீட்டுக்குலாம் தானா சீக்ரெட் மேன்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே காய் அப்போது மேன்ஷனை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். பட் ஆனால் இந்த பக்கம் காய் ஆல்ரெடி வேறு ஒரு மிஷின்லேயும் இருக்கான். ஸோ அந்த மிஷினையும் பார்த்து நல்லபடியாக முடிக்கணும். இந்த பக்கம் அவன் பார்க்குறான் யாரை அனுப்பலான்னு. ஸோ இந்த பக்கம் தயாங் அவனோட ஃபோனுக்கு தான் இவன் கால் பண்ணுறான். ஹலோ, தயாங் நான் தான், சொல்லு காய், என்னாச்சு? இங்கே ஒரு மிஷின் வந்திருக்கு. ஸோ ஜங்குக்கு அவனோட ட்ரக்ஸ்லாம் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறானா. ஸோ அவனோட மேன்ஷன் சீக்ரெட் மேன்ஷனுக்கு நீ கொஞ்சம் அங்கே போயிட்டு அந்த ட்ரக்ஸ்லாம் கொண்டு வந்துடுறியா? நான் பார்த்துக்குறேன். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே என்னென்ன செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குறேன். மேபி முடிஞ்சால் எல்லாத்தையும் நானே கொண்டு வர்றேன். தயாங் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியும்ல? தெரியும். நம்ம ஆளுங்க பாதி பேர் ஒர்க்கில் இருக்காங்க கரெக்டாக வேறு ஒரு மிஷினில். ஆமாம் தயாங், எல்லாத்தையும் நீ ஸ்மூத்தாக முடிப்பேன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ தயாங் பார்த்துக்கோ. ஓகே ஷைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான் அந்த பக்கம் காய்கிட்டேருந்து. இந்த பக்கம் காட்டினா தயாங் இப்போ எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணுறான்? ஸோ நியூஸ் எங்களுக்கு வரும் தெரியும், இருந்தாலும் பண்ணுறான். இந்நேரத்துக்கு அவன் எல்லா பொருளையும் பத்திரமா தானே வச்சுருக்கணும். மேபி ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவனோட வீட்டோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்க்கணும், அப்போ தான் வெளியே வர்றது உள்ளே போகிறதுக்கு வழி எல்லாமே தெரியும் சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அந்த சீக்ரெட் மேன்ஷனில் இருக்கான். ஸோ எந்த ஒரு ட்ரங்க்ஸ் எதுவுமே கடத்தலை. அவங்க எல்லாத்தையும் இருக்கிற பிளேஸ்லேயே வச்சு இன்னும் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தைக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜங்குக் அந்த இடத்த அப்படியே பார்க்குறான். ஸோ சுற்றி அந்த வீட்டை தான்
ஏன்னா ஆல்ரெடி தாங்காவணும் இந்த இடத்துக்குலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதான் அவன் பார்த்துட்ருக்கான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் தாங்க காட்டினா பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு, ஸோ பிளாக் கலர் பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே ஹெல்மெட்டும் பிளாக் கலரில் போட்டுட்டு அவன் போகிறான். நேராக போய்ட்டு ஒரு இடத்துல அந்த பைக்கை பார்க் பண்ணிட்டான். பார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தயாங் அப்படியே பார்க்குறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தாங்க அந்த வீட்டை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு திரும்பி பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டு, ஸோ நான் ஒரு கார் எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறான். தென் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கான், நான் போகிறேன், நான் சொல்லாத வரைக்கும் வேறு யாரையும் அனுப்பாத, நான் பத்திரமா திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி காய்க்கு ஒரு மெசேஜும் போட்டு விட்டுறான். ஸோ போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் தான் கிளம்பி நேரம் அந்த மேன்ஷனுக்கு தான் போகிறான். ஸோ மேன்ஷனுக்கு பின்னாடி காரை நிறுத்துகிறான், கார் பார்க் பண்ணிவிட்டு. ஸோ பொறுமையாக வரான். அவனுக்கு ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் பார்த்துருப்பான்ல, ஆனால் நல்லாவே வழி தெரியும். இந்த வழி இந்த பக்கம் தான், இதுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு நேராக பொறுமையாக போகிறான். மெயின் ரோனுக்கு பதிலாக பின்னாடி இருக்க டோர் வழியாக உள்ளே வரான். ஸோ ஹாலில் வந்து பார்க்குறான், யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்க இடமே. ஸோ அப்படியே பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ஒரு பையில் நிறைய பொருளில் போட்டு வச்சுருக்க மாதிரி, ஸோ பெரிய பேக். அது பார்க்கும்போதே தெரியுது தாங்க்கு ஒரு வேளை இதில் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அது கிட்டே போகிறான். நேராக போயிட்டு அப்படியே அந்த பேக்கில் கை வச்சோன்னே அது பட்டுன்னு வெடிக்குது. ஸோ தாங்க அப்படியே பார்க்குறான், ஃபுல்லாக ஸ்மோக் தான். தாங் ஓ நோ, இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க அந்த இடத்தோட கேமரான்னு பார்க்குறான். பட் யாரோ ஒரு 2 பேர் ஒரு 2 கை வந்து அப்படியே தாங்கோட 2 கையை ஹக் பண்ணுது. ஸோ அப்படியே தாங்க பின்னாடியிலேருந்தே பிளாக் பண்ணுது. தாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த ஹேண்ட் மட்டும் லைட்டாக தெரியுது, பார்த்தா ஃபுல்லாகவே அது போட்டிருக்கிறதுலாம் டேட்டூ தான். தாங்க கரெக்டாக சொல்கிறான், ஜங்குக் என் கையை விடு அப்படின்ற மாதிரி ரூடாக சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக், எஸ் நானே தான் தயாங், நான் தான் பிடிச்சிருக்கேன், பரவாயில்லையே, ஷூவில் நாள் ஆனாலும் என் டச்சை மறக்காமல் இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே தயாங் இந்த பக்கம் ஸோ அவன் கற்றுக்கிட்ட குன்ஃபு கராத்தே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு இந்த பக்கம் ஜங்குக் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பிளாக்லேருந்து வெளியே வந்துட்டு ஈஸியாக கிக் பண்ணுறான். பட் ஜங்குக் ஈஸியாக டிஃபெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ பஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறான் தயாங். பஞ்ச் பண்ணலான்னு போகிறான். பட் தயாங் பஞ்ச்லாம் இந்த பக்கம் ஜேகே ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங் இல்லை, ஆர்ம்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்காக சொல்லிகிட்ருக்கான். ஸோ தயாங் ஃபைனலாக ஒரு கிக் விடலான்னு சொல்லிட்டு காலை தூக்குறான். பட் ஜங்குக் அப்படியே அந்த காலை பிளாக் பண்ணிவிட்டு இன்னும் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்படியே தயாங் திரும்பியும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாரு ஜங்குக், தேவையில்லாம வழியில் குறுக்க விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் சொல்கிறான், ஓ நீ என் வீட்டுக்கு வருவ, நான் என்ன பொருள் வச்சுருக்கேன்னு திருடிட்டு போகலான்னு வருவேன், நான் வந்து உன் வழியில் தலையிடுறேன்னா இல்லை நீ வந்து என் வழியில் தலையிடுறியா, தயாங் நல்லா பாரு அப்படின்னோடனையும் தயாங்க்கு இப்போ எதுக்கு வந்தோன்றது அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது. ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ், லவ் யூடா. ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஹெல்தி, பை, see you டா.